M.S.ஓட ஸ்பெஷல் டிஷ்ஷான கருவேப்பிலை ப்ரான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆயில் ஊற்றுங்க. ஆயில் நல்லா காஞ்சோன்னே சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ வந்து கருவேப்பிலை ப்ரான் பண்ணுறப்போ நம்ம அந்த கருவேப்பிலையை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த பேஸ்ட் போட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். கொஞ்சோண்டு இஞ்சி பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம கருவேப்பிலை வந்து பச்சையாக அரைச்சிருக்கனால வந்து கருவேப்பிலை பேஸ்ட் பண்ணது வந்து லைட்டாக ஆட் பண்ணுறோம். லைட்டாக மஞ்சள்தூள், மிளகுத்தூள், ஜீரா பவுடர், சோம்பு பவுடர், தனி மிளகுத்தூள் லைட்டாக. ஸோ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ப்ரான் வந்து ஸோ ப்ரான் குக் பண்ணுறது ரொம்ப டைம்லாம் இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கருவேப்பிலை ப்ரான் ரெடி ஆயிடும். கொத்தமல்லி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் இருக்காது. உங்கள் வீட்டில் நீங்கள் ஈஸியாக குக் பண்ணிடலாம். எதுக்குன்னு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வெயிட் பண்ணி இது பண்ணணும் அவசியம் கிடையாது. 10 நிமிஷத்தில் வந்து ப்ரான் குக் ஆயிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது குக் பண்ணுறப்பே அந்த கருவேப்பிலையோட பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஒரு எவ்வளோ வாசனை வருது. ஸோ நம்ம ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை ப்ரான் ரெடி.